வெல்கம் டு டைலோ டெக் சேனல். இன்னைக்கு நம்ம கிளாஸில் வந்து சுடிதார் நெக் டிசைன் எப்படி நம்ம தைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்காக சுடிதார் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து டிசைன் பண்ணுறதுக்காக கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு நம்ம எந்த மாதிரி ஈஸியாக சூப்பராக நம்ம டிசைன் பண்ணுறது சுடிதாருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம பிளைன் சுடிதார் வச்சு நம்ம எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம டைலோ டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம கிளாஸ் போகலாம். பாருங்கள், நான் வந்து லைனிங்கும் சுடிதார் கிளாத்தும் நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது நெக்குக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக்கோட அகலம் வந்து நான் 2 இன்ச் வைக்கிறேன். லைனிங்கில் நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம் நெக்கு. அதுக்கப்புறம் நம்ம தைக்கும்போது கிளாத்லேயும் சுடிதார் கிளாத்லேயும் வச்சு தைக்கும்போது கரெக்டாக வந்துடும். அது இந்த மாதிரி நம்ம பாக்ஸ் மாதிரி ஒரு மாடல் போட்டுக்கிட்டோம். இந்த மாதிரி நான் வந்து வளைச்சி விட்டுருக்கேன். இதை வந்து நெக்கை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நான் நெக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம கிளாத் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக அளவு எடுத்துக்கலாம். அளவு வந்து நம்ம 6 இன்ச் அளவில் வச்சுருக்கோம். இந்த 6 இன்ச் அளவு வந்து நம்ம கிளாத்தில் கட் பண்ணிக்கலாம். அகலம் வந்து நம்ம 20 இன்ச் அளவில் வந்து கட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம 2ஆக மடிச்சுக்கலாம். 2ஆக மடிச்சுட்டு இந்த நெக்கை வந்து நம்ம இதில் வைக்கலாம். நம்ம நெக் அளவோட ஒரு 1/2 இன்ச் அளவில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பிட்டு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். தைக்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச் அளவில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச் அளவில் தைக்கிறதுக்காக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நான் பேப்பர் கேன்வாஸ் எடுத்து வச்சுருக்கேன். நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து பேப்பர் கேன்வாஸ் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். இது வந்து நான் 2ஆக மடிச்சுக்கிட்டேன். இதை வந்து 2ஆக மடிச்சுட்டு 2 இன்ச் அளவில் ஒரு மார்க் பண்ணிடுறேன். இந்த மாதிரி 2 இன்ச் அளவில் மார்க் பண்ணிவிட்டு இது சென்டர் வந்து 1.25 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணுறேன். இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சைஸில் வந்து நம்ம ஒரு 3 பிட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி பாருங்க, இந்த மாதிரி வந்து நம்ம 3 பிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ராங் சைடில் வச்சு நம்ம இதை இந்த மாதிரி நம்ம வந்து ஹைன் பண்ணி விடலாம். இதை ஹைன் பண்ணி விட்டால் நம்மளுக்கு அப்படியே ஸ்டிப்பாக நிற்கும். இதை நம்ம ஹைன் பண்ணி எடுத்துக்கிட்டு எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம லைனிங்கும் சுடிதார் கிளாத்தும் 2 ஒன்றா வச்சு நம்ம தைச்சிடலாம். நம்ம வந்து லைனிங் கிளாத்தும் சுடிதார் கிளாத்தும் ஒன்றா வச்சு தைச்சிட்டு இந்த நெக்கு மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம நெக்கை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டோம். இதை கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி பிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், ஒரு 6 இன்ச் அளவில். இதை வச்சு நம்ம அப்படியே தையல் போட்டுக்கிட்டே வரலாம். இந்த மாதிரி நம்ம ராங் சைடில் வச்சிடலாம். இதை ராங் சைடில் வச்சுட்டு நம்ம ஒரு பின் பண்ணிடலாம்.
இது ராங் சைடில் வச்சு நம்ம ஈவனாக இந்த ஹார்ம்கோல் பக்கத்துலேயே வச்சு நம்ம இந்த மாதிரி பின் பண்ணிக்கிட்டோம். பின் பண்ணிவிட்டு நம்ம இதை இப்படி திருப்பிக்கலாம். இதை நம்ம இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுக்கலாம். பின் பண்ணி வச்சு நம்ம தைக்கும்போது நம்மளுக்கு வந்து லூஸ் வராமல் நகராமல் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம நெக்கை மட்டும் தைச்சிக்கலாம். இந்த மாதிரி நெக்கு வந்து நம்ம தைச்சிட்டோம். தைச்சிட்டு நெக்கு லைன் மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு நெக் லைனில் சுற்றி வந்து நம்ம லைட்டாக கட் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா திருப்பும்போது நம்மளுக்கு கரெக்டாக வரணும் அதுக்காக. இப்போ இந்த பின்னெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி திருப்பிட்டு நம்ம நெக்கை சுற்றி ஓரமாக தையல் போட்டுக்கிட்டே வந்துடலாம். இந்த மாதிரி நெக்கை சுற்றி நம்ம தையல் போட்டோம். தையல் போட்டு இந்த நெக்கு இந்த ஓரத்தில் வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச் அளவு உள்ள மடித்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுடலாம். நம்ம இந்த மாதிரி வந்து நெக்கை தைச்சிட்டு நம்ம ஒருத்தர் இதை தையல் போட்டோம். இந்த இதெல்லாம் வராமல் இப்போ இதே இப்படியே திருப்பிட்டு நம்ம இந்த ஹாம்கோல்லையும் ஒரு தையல் போட்டுடலாம். இந்த ஹாம்கோல்லையும் தையல் போட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம இந்த பிட்டை வந்து ஹைன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதை சுற்றி ஒரு கைடு அளவில் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். கட் பண்ணி எடுத்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை நம்ம மடித்து ஓரமாக தையல் போட்டுக்கிட்டே வந்துடலாம். இந்த மாதிரி நம்ம தையல் போட்டோம். அதே மாதிரி 3மே நம்ம தையல் போட்டு வச்சுக்கலாம். இப்போ இந்த நெக்கு நம்ம தைச்சிருக்கோம் பாருங்கள். நெக்கு சென்டர் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 4 இன்ச் அளவில் ஒரு மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி இன்னொரு 4 இன்ச் அளவுக்கு வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம சென்டரில் ஒரு மார்க் பண்ணிட்டோம். இதை வந்து இதுக்கேற்ற மாதிரி நம்ம சென்டராக வச்சு தையல் போட்டுடலாம்.
இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி கிளாத் வச்சு நம்ம தச்சு விட்டுருக்கோம். இதை தச்சிட்டு இது சென்டராக வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி பட்டன்ஸ் நம்ம வச்சு விடலாம். பாருங்க, இப்போ இந்த மாதிரி பட்டன்ஸ் வச்சு விட்டோம். நம்ம இதை பார்க்கும்போதே ரொம்ப லுக்காக அழகாக தெரியுது. பிளைனாக இருக்கிற இந்த சுடிதார் கிளாத்தில் வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி கிளாத் வச்சு நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ லுக்காக தெரியுதுன்னு. இந்த மாதிரி பிளைன்லாம் கிளாத் வாங்கி நம்மளும் டிசைன் பண்ணிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப ட்ரெண்டாகவும் இருக்கும் போட்டிங்களன்னா தச்சு. இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.